விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஐ திங்க் 9988 இருக்கிறவங்க வரலாம் ஸ்டேஜ்க்கு. அதாவது 9918 வாங்குறவங்களுக்கு நான் என்னன்னா இனிமேல் கேர்ஃபுல்லாக இருங்க. திருப்பி 99 வரக்கூடாது. வந்துச்சுன்னா எலிமினேஷனுக்கு வந்துடும். ஓகே, ஏன்னா கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் செமிஃபைனல் ஃபைனல் வந்துடும். ஸோ 18 வாங்கினவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் 16 வாங்கினவ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இவளை எப்படின்னா நல்ல டான்சர், நல்ல ஒரு பெண், அவளுக்கு இவ திடீர்னு இன்றைக்கி கம்மியாக வாங்கியிருக்கான்னு சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பட் ஷோ போயிட்டு தானே இருக்கணும், வேறு வழி இல்லைல்ல இல்லை. அதனால் 18 வாங்கினவங்களுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். ஓகே, நீங்கள் பண்ணலாம். ஸோ ரித்திகா தான் எலிமினேட் ஆகிட்டீங்க. பட் ரொம்ப கஷ்டமான விஷயம். பியூட்டிஃபுல் டான்சர், நிறைய அவார்டு வாங்கினவங்க திடீர்னு எலிமினேஷன் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம இப்போ மெச்சூர்ட் ஆனவங்கெல்லாம் நம்மளாம் எவ்வளோ அடிபட்டு லைஃப்பில் வந்திருக்கோம். அதே மாதிரி குழந்தைங்களும் சின்ன சின்ன விஷயமா அழக்கூடாது. ரித்திகா என்னோட ஷோவில் அழறதே எனக்கு பிடிக்காது. ப்ளீஸ் ரித்திகா அழவே கூடாது. நீ அழுதா எனக்கு பிடிக்காது. நல்ல பொண்ணு. உனக்கே தெரிஞ்சுதா இன்னைக்கு நீ எப்படி ஆனேன்னு? உனக்கே தெரிஞ்சுதா? இரு நானே வரேன். அழக்கூடாது. சூப்பர் பொண்ணாச்சு, செம்ம டான்சர்ல நீ. ஓகே சரி, எல்லாரும் கை தட்டுங்க. அவ எலிமினேட் அதாவது இந்த டான்ஸ்லேருந்து எலிமினேட் ஆயிருக்கா தவிர, ஆனால் டிஃப்ரெண்ட் இந்த ஷோ ஐ மீன் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் இதிலெல்லாம் வந்து இவ பெர்ஃபார்ம் பண்ணுவாள். ஓகே ஓகே ஓகே. ஸோ ரித்திகா டார்லிங், ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 rupeesக்கான கிஃப்ட் வவுச்சர். ஆனால் ஆக்சுவலி இன்னைக்கு 99 வாங்கினாங்க. நான் எத்தனை பேர் வாங்கினாலும் எலிமினேட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இவ கொஞ்சம் டல்லானால நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. கேர்ஃபுல். ஓகே, ஸோ ரித்திகா, ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 rupeesக்கான கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. நோ ப்ராப்ளம் ரித்திகா. கலா மாஸ்டர் சொன்ன மாதிரி ஓடி விளையாடு பாப்பா. தைரியமாக இருக்கணும். நீ ஒரு புதுமை பெண் நான் பேர் வச்சிருக்கேன். ஓகே, ஓடி விளையாடு பாப்பாங்கிற ஒரு ஷோலேருந்து தான் நீங்கள் எலிமினேட்டட் ரித்திகா. பட் மற்றபடி கலா மாஸ்டரோட எல்லா ஷோலையுமே, கலா மாஸ்டரோட எல்லா ப்ரோக்ராம்லையும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அந்த வாய்ப்பு கிட்டத்தட்ட 10 வருஷமாக எனக்கே இது வரைக்கும் கிடைக்கல. உங்களுக்கு இந்த 10 மாதத்தில் கிடச்சிருக்கு ரித்திகா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆசிஃப் அக்கா, ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 rupeesக்கான கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க.